அனைவருக்கும் வணக்கம். ஜெயபாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் நண்பரன் வரவேற்கிறேன். ஜெயபாலா 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 ஏகதந்தாதிக்கிழமை வக்கரதந்தாதினி தன்னோ நன்றி பிரதிதது மகா கணபதி அனுகிரகத்தாலும் பாலத்திற்கு திருவள்ளுவராலும் முருகப்பெருமான் ஆசையை கொண்டு விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் எப்படி பார்த்தோம். 18/1/2026 முதல் 24/1/2026 வரை விருச்சிக ராசிக்கு இந்த ராசிநாதன் 3ஆம் இடத்தில் மறைவாக சென்று பலம் கொடுக்குது. சூரிய பகவான், சந்திரன் போன்ற கிரகம் மறைவாக இருப்பது, புத பகவான் மறைவாக இருப்பது, ஆகவே சற்று நிலையாக இருந்து செயல்படும். அதாவது 4ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு, அஷ்டம குரு. ஆகவே காரிய விக்கலாம், அதாவது காரிய தடை உண்டாகக்கூடிய தன்மை சொல்வோம். ஆகவே இந்த கிரக அணிவகுத்தில் இருக்கக்கூடிய தன்மை மறைமுகமாக செயல்படக்கூடிய தன்மை என்பதால் உங்கள் 18ஆம் தேதி வரை சந்திர பகவான் 2ஆம் இடத்துல உங்களுக்கு 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்து வருவது சிறந்தது. ஆகவே 18ஆம் தேதி மேல் உங்களுக்கு 20ஆம் தேதிக்குள் உங்களை நான் 3ஆம் இடம் சொல்ல 23ஆம் தேதி கிரக பயிற்சியால் சந்திர பகவானுடைய நிலைப்பாடு உங்களுக்கு மிகவும் உயர்வாக இருக்கும். அது பின்பு 4ஆம் இடம் 5ஆம் இடம் சந்திரன் செல்லும் போது உங்கள் உயர்வான எண்ணங்கள், குணங்கள் மாறும். இந்த விருச்சிக ராசிக்கு மன தெளிவு இல்லாமல் இருந்தோம், எல்லாமே செய்தோம், இந்த துறையில இந்த விஷயத்துல இந்த காலத்துல நம்ம எதுவுமே கைகூட மாட்டேங்குது, போன இடத்துல எல்லாம் நான் தோல்வி சந்திக்கிறேன், நம்ம கிட்ட யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, நம்ம கிட்ட யாரும் சரியான முறையில முகம் கொடுத்து பேசுறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரத்துல இறுதியில உங்களுக்கு அது நிலை சரியாகும். அஷ்டம குரு இருப்பதால் உயர் பதவி எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்கள் சற்று தாமதம் உருவாகும். உங்க 2க்கும் 5ஆம் அதிபதி பூர்வபுண்ணிய ஸ்தானாதிபதி பலம் குறைவாக வேலை செய்வதால் உடல் ரீதி சற்று கவனமாக இருக்கணும். உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சற்று கவனம் செலுத்தணும், இல்லைன்னா வயிறு உபாத்தை உருவாகக்கூடிய தன்மை உருவாகும். அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவர்கள் சற்று உணவு பக்குவமாக அறிந்து செல்வது இந்த காலத்தில் சிறந்தது. உணவு விஷயத்தில் நீங்க கவனம் இல்லை என்றால் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார். ஆகவே இந்த வார்த்தை உங்களுக்கு இருக்கக்கூடிய கேது பகவான் லாபஸ்தானத்துல சொல்லக்கூடிய கிரகம் புத பகவான், கேது பகவான் 10ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது தொழில்துறையில மேன்மை அடைகிற தன்மை, புதிய ஒப்பந்தங்கள் உருவாகக்கூடிய தன்மை, புதிய ஒப்பந்தத்தில் கையெழுப்பம் விடாமல் இருப்பது சிறந்தது. ஆனால் புதிய ஒப்பந்தத்துக்குண்டான முயற்சிகள் ஈடுபடுவது இந்த வாரத்தில் உங்களுக்கு கால சிறந்த பலன் கொடுக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகம் உங்க ராசிநாதன் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருந்தாலும் உங்க ராசிநாதன் பார்வையில உங்க ராசியை பார்த்து 8ஆம் பார்வையை செலுத்துவதால் சற்று மனத்தொய்வு, கோபங்கள் அதிகரிக்கக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே வெளியூர் வெளிநாடு சென்று உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு இந்த தோஷம் சற்று குறைவாகவே வேலை செய்யும். ஆகவே பூர்வீகத்தை விட்டு வெளியில வந்து உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மிகவும் மேன்மையான பொறுப்பு கிடைக்கும். பூர்வீகத்திலிருந்து விட்டு யார் தனியாக வந்து வேலை செய்யறாங்க அவங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பு உருவாகக்கூடிய தன்மை இந்த வாரத்தில் அமையும். சனி 4ஆம் இடத்துல இருந்தாலும் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் சூரியனோட சேர்ந்திருப்பதும் சுக்கிர பகவானோட சேர்ந்திருப்பதால் திருமணத்துக்குண்டான முயற்சிகள் ஈடுபடுவது கால சிறந்த பலனாக அமையும். திருமண விஷயத்தை பேசி வரன் பார்ப்பது, வரன் எடுப்பது, பிள்ளைகள் போய் பார்த்து வருவது இந்த விடுமுறை காலத்துல அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுத்து செல்லக்கூடிய தன்மையும் உருவாகும். ஆகவே இந்த வரன் பார்த்து திருமணத்துக்குண்டான கைகூடக்கூடிய தன்மையும் உருவாகும். சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருந்தாலும் உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாயுடைய பகவானுடைய சேர்ந்து இருப்பதால் அந்த திருமணத்துக்குண்டான பாக்கியம் கொடுக்கும். நண்பர்களுக்கிட்ட சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருந்து வருவது, புதிய நண்பர்கள் உருவாக்கக்கூடிய தன்மை உருவாக்கும். ஆகவே புதிய புதிய நண்பர்கள் சேரக்கூடிய தன்மை சென்று வரும். ஆகவே இந்த வாரத்தில் நீங்க முருகப்பெருமானை மனதார வேண்டி வழிபாடு செய்து வருவது, ஆஞ்சநேயர் பெருமானை வழிபாடு செய்து கொள்வது கால சிறந்ததாக அமைய சொல்லி வெளித்தருகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா ஜெயபாலா.